வணக்கம் நண்பர்களே, இந்த மேனிஃபெஸ்டேஷன்ற மேட்டரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான் நீங்க உங்க மனசுல நினைக்கிறது உங்களுக்கு அப்படியே நடக்கிறது. நேத்து பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு 2 மணிக்கு தான் தூங்குனேன். 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன். ஆனா 4 மணில இருந்து சரியான தூக்கமே இல்ல. காலையில எந்திரிக்கும் போதே நினைச்சேன் இன்னைக்கு கிளைண்ட் கால் பண்ணி ட்ரைனிங்கை கேன்சல் சொல்லிட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு. உனக்கு தூக்கம் இல்லைன்றதுக்காக அவங்க ட்ரைனிங்கை கேன்சல் பண்ணுவாங்களா? என்னடா அஸ்வின் பைத்தியக்காரத்தனமா பேசுறேன்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டு ட்ரைனிங்கும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஆனா சொன்னா நம்பவே மாட்டீங்க. என் கிளைண்ட் எனக்கு கால் பண்ணி இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, செஷனை கேன்சல் பண்ணிக்கலான்ட்டாங்க. சந்தோஷத்துல அப்படியே கவுந்து படுத்து மறுபடியும் தூங்கிடலான்னு பார்த்தேன். ஆனா 7:30 மணி வரைக்கும் தூக்கம் வரல. 8 மணிக்கு ஒரு ஆன்லைன் செஷன் இருந்துச்சு. சரி, நமக்கு வாய்ச்ச தூக்கம் அவ்வளவுதான் சொல்லிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஏஞ்சி உட்காந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணா ஆன்லைன் செஷன் கிளைண்ட்டுக்கு ஏதோ எமர்ஜென்சின்னு அவரும் செஷனை பாதியிலே கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாரு. நானே தூக்கம் பற்றாக்குறையில சுத்திட்டு இருக்கும்போது எவ்ரிபடி இஸ் பிளேயிங் பாஸ்கெட் பால் இன் மை லைஃப் நண்பர்களே. இப்படி அவுட்டா சரியாவாதுன்னு ஒரு 2 மணி நேரம் தூக்கத்தை போட்டு எந்திரிச்சேன். இன்னைக்கு என்னோட வைஃபும் வோடஃபோன் பாய்ஸும் அவங்க அம்மா வீட்டுக்கு வெக்கேஷனுக்கு போறாங்க. இவங்க எல்லாரையும் அவங்க வீட்டில் டிராப் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு போறதான் பிளான். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் காஃபியை குடிச்சிட்டு பத்திரமா 3 பேரையும் கொண்டு போய் அவங்க வீட்லயும் விட்டுட்டு நானும் கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். ஆஃபீஸ்க்கு வந்து லஞ்சையும் முடிச்சாச்சு. இன்னைக்கு ஆஃபீஸ் ஒர்க்கும் கொஞ்சம் ஹெக்டிக்கா போனதுனால ஆஃபீஸ்ல நோ வீடியோஸ். பத்தாத்துக்கு ஆஃபீஸ்ல இருந்து லேட்டா தான் கிளம்புனேன். அதுவும் பத்தாம நான் 3 நாளைக்கு பேச்சுலர் வேற. எனக்கு நாள் எப்படி ஆரம்பிச்சதுன்னு உங்களுக்கே தெரியும். இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் சமைக்கலாம் முடியுமா? இன்னைக்கும் பிரியாணி சாப்பிட்டுலான்ட்டு அதே நந்தனா பேலஸ்லயே போயிட்டு டேக் அவே ஆர்டர் பண்ணேன். ஆனா பிரியாணி இருக்கான்னு செக் பண்ணிக்கணும், ஒரு குண்டை போட்டு விட்டாங்க. போச்சுடா, இன்னைக்கு சோத்துக்கு சிங்கின்னு தான் நினைச்சேன். ஆனா நல்ல வேலை பிரியாணி அவைலபிள் இருந்ததுனால பிரியாணி வாங்கிட்டு வந்து வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு இன்னைக்கு நாளையும் முடிச்சுக்கிட்டேன் நண்பர்களே. 97 நாளா கன்சிஸ்டன்டா வீடியோ போட்டுருக்கேன். என் கன்சிஸ்டன்சிக்காகவாது ஒரு ஃபாலோ பண்ணிருக்கணும். இன்ன வரைக்கும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாம தான் வீடியோ பாக்குறீங்க. கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். வரட்டா, பாய்.